சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பைத்தியக்காரங்க பைத்தியக்காரனா சும்மா வந்து கத்துறதுங்க. யாருன்னா சொல்லி நாங்க தூண்டி விடுறோமா? நாங்க உடச்சுக்கிறோங்க, கஷ்டப்படுறோங்க, தூக்கம் வரலங்க. நடு ரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர். எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணா என்ன பிரச்சனை சொல்லு? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணா என்ன பிரச்சனை? புசி ஆனந்த் கலந்து கொண்ட கூட்டத்துல இப்படி ஒரு விஷயமா நடக்கணும்? எல்லாமே நாங்க திமுக சொல்லி வச்சிருக்காங்க, தலைமையில சொல்லி வச்சிருக்காங்க. திமுக நான் எப்பவே போக மாட்டேன். தளபதி அவசர அவசரமாக வெளியேறிய பொதுச் செயலாளர். பொதுக்கூட்டத்துல பதாகைகளுடன் போராட்டத்துல ஈடுபட்டதால் பரபரப்பு. தொகுதியில நம்ம எல்லாம் ஒன்னா இந்த பண்ற மாதிரி நாங்க பண்ணிருந்தோம். ஏன் எங்களை ஒதுக்குறாங்க? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில நடந்துச்சு. அப்ப அங்கு பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் ஒன்றிய துணை செயலாளரா இருந்த சரண்ராஜ் அப்படின்றவரு தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டு சின்ன சின்ன பேனர் மாதிரி போஸ்டர் மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த பதாகைகளோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. நான் என்ன பைத்தியக்காரனா? 10 வருஷமா கட்சிக்காக உழைச்சிருக்கேன், நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, கடைசியில என்னுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட பேசி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.